பாண்டவர்கள் தர்மதேவன் அருளால் பிறந்தவன் யுதிஷ்டிரன், உண்மை நீதி பொறுமை கொண்டவன். வாயுதேவன் அருளால் பிறந்தவன் பீமன், அளவற்ற பலமும் தைரியமும் கொண்டவன். இந்திரன் அருளால் பிறந்தவன் அர்ஜுனன், சிறந்த வில்லாளர், அறிவும் பணிவும் நிறைந்தவன். குந்தி தேவி அந்த மந்திரத்தை மாத்ரி தேவிக்கும் அளித்தாள். அதன் மூலம் அஸ்வினி தேவர்கள் அருளால் பிறந்தவர்கள் நகுலன் மற்றும் சகதேவன், இருவரும் அழகு, அறிவு, பணிவு ஆகியவற்றில் சிறந்தவர்கள். 5 பாண்டவர்களும் முனிவர்கள் ஆசிரமங்களில் வளர்ந்தார்கள். சிறு வயதிலேயே அவர்கள் தர்மத்தை மதிக்கவும், பெரியவர்களை மதிக்கவும், ஒருவரை ஒருவர் அன்புடன் காப்பாற்றவும் கற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக பீமன் சகோதரர்களை காக்கும் வலிமையான காவலன். அர்ஜுனன் தினமும் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டு சிறந்த வில்லாளராக உருவானான். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஹஸ்தினாபுரத்தில் குரு துரோணாச்சாரியரின் குருகுலத்தில் கல்வி பயில வந்தார்கள். அதிகாலையில் எழுதல் குளித்து ஆசானுக்கு சேவை செய்தல், வில், வாள், கதாயுத்தம் போன்ற போர்க்கலைகள். அவன் சிறுவயதிலேயே ஒரே கையால் பலரையும் வெல்வான். இதனால் துரியோதனனின் மனதில் பாண்டவர்கள். இதுவே இரு குடும்பங்களுக்கு இடையிலான முதல் பகையின் தொடக்கம். ஒரு நாள் குரு துரோணாச்சாரியர் தன் மாணவர்களை எல்லாரையும் ஒரு பெரிய மரத்தடியில் கூட்டினார். மரத்தின் மேலே ஒரு சிறிய பறவை பொம்மை வைத்திருந்தார். துரோணர் ஒவ்வொருவரையும் அழைத்து கேட்டார், மரத்தில் என்ன பார்க்கிறாய்? ஒருவன் சொன்னான், மரம், கிளை, இலை, பறவை எல்லாம் பார்க்கிறேன். இன்னொருவன், பறவையும் வானமும் தெரிகிறது என்றான். அப்போது அர்ஜுனனை அழைத்தார் துரோணர். அர்ஜுனா, நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். அர்ஜுனன் அமைதியாக சொன்னான், பறவையின் கண் மட்டும்தான் பார்க்கிறேன் குருவே. அதை கேட்ட துரோணர் மகிழ்ந்து சொன்னார், இதுதான் உண்மையான லட்சிய பயிற்சி. ஒரு வீரனுக்கு கவனம்தான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த நாளிலிருந்து அர்ஜுனன் உலகின் சிறந்த வில்லாளர் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். பீமனின் பலம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதை பார்த்த துரியோதனன், இவன் உயிரோடு இருந்தால் நமக்கு ராஜ்யம் கிடைக்காது என்று எண்ணினான். ஒரு நாள் பீமனை தனியாக அழைத்து அவனுக்கு தெரியாமல் விஷம் கலந்த உணவு கொடுத்தான். பீமன் அதை சாப்பிட்டதும் அவன் மயங்கி கீழே விழுந்தான். துரியோதனன் அவனை கங்கை நதியில் தூக்கி வீசினான். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. பீமன் நீரில் விழுந்ததும் நாகலோகத்திற்கு சென்றான். அங்கே நாகர்கள் அவனை விஷம் குடித்தும் உயிருடன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. துரியோதனன் அவனை கங்கை நதியில் தூக்கி வீசினான். அதை உண்ட பீமன் முன்பை விட பல மடங்கு வலிமை பெற்றான். சில நாட்களுக்குப் பிறகு பீமன் எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் குருகுலத்திற்கு திரும்பினான். அவனை பார்த்த துரியோதனன் உள்ளுக்குள் நடுங்கினான்.